அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024லும் தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:00 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைப்பயிற்சி நற்புலரி. நைன்த் சென்ஸ், ஸ்ட்ரெங்த் சென்ஸ், கன்சல்ஸ் மற்றும் போட்டி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் இந்த இணையவழி இணைப்பயிற்சியில் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு ரெசல்யூஷன் 2024. நாம் எடுத்த தீர்மானங்கள், எடுக்கப் போகிற தீர்மானங்கள், அதுக்கான யுக்திகளை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமைகள் அவர்களுடைய கருத்துக்களை மிக சிறப்பாக வழங்கி வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமையை பற்றிய அறிமுகத்திற்கு முன்பு தினமும் நற்புலரியில் சேவஸ் அதனின் முகல் நினைவாக எஸ் சைலன்ஸ். அனைவரும் ஒரு நிமிடம் அமைதியாக கண்களை மூடி தங்கள் நன்றியுணர்வை வெளிப்படுத்தவும். கண்களை மெல்ல திறக்கவும். அடுத்தது ஏ அஃபர்மேஷன். உமது சங்கல்பங்களை நடந்ததாக நினைத்து மியூட் செய்து சத்தமாக சொல்லவும். அடுத்ததாக விஷுவலைசேஷன், காட்சிப்படுத்துதல். நாம் அடைய வேண்டிய விஷயங்களை அடைந்ததாக நினைத்து கண்களை மூடி அதனை காட்சிப்படுத்தி அனுபவித்து பார்க்கவும். அடுத்ததாக எக்ஸசைஸ். அனைவரும் சுவாச பயிற்சி. வயிற்றின் வழியாக 3 செகண்ட் உள்ளே இழுத்து 3 செகண்ட் ஹோல்ட் செய்து 3 செகண்ட் வெளியே விடவும். இதனை 5 முறை செய்யும். அடுத்ததாக ரீடிங். இன்றைய தலைவர் மார்க் ஜூக்கர்பர்க். மார்க் ஜூக்கர்பர்க் அவர் வந்து த co-founder and CEO ஆஃப் Facebook, has played a vital role in the development of social media. இன்னைக்கு சோஷியல் மீடியா தவறான பாதையில போயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாலுமே அதுல
நிறைய நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கு. அதற்கு ஒரு முக்கியமா வழிவகுத்த ஒரு நபர்னு இவரை சொல்லலாம். ஸோ ஃபேஸ்புக் அப்படின்ற நிறுவனத்தோட ஒரு co-founder. His leadership has significantly impacted global communication and the evaluation of online interactions. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவரை பற்றி இருக்கு. இவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இணையத்திலிருந்து தகவிறக்கம் செய்து கொண்டு தெரிந்து கொள்ளவும். இப்போ தினமும் காலை வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் லீடர்ஸ் அவர்களை பற்றி பார்த்து வருகிறோம். அடுத்ததாக எஸ் கைவி. நாம் அடைய வேண்டிய விஷயங்களை எந்த அளவு அடைந்திருக்கிறோம், எப்படி அடையப் போகிறோம், அடுத்தது நம் நாள் நிகழ்வுகளை என்ன கற்றுக்கொள்கிறோம், அதுல இருந்து என்ன பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் இப்படின்னு ஜேர்னல் எழுதி நம்ம பழக்கணும்னா இந்த எழுத்து அப்படின்றது நம்ம வாழ்க்கையில ஒரு வேற லெவல் கொண்டுட்டு போவோம். ஸோ இந்த வகையில் சேவஸ் நம் நற்புலரியில் 6 நிமிடத்திலிருந்து 60 நிமிடம் செய்ய வேண்டிய விஷயங்களை தொடக்க புள்ளியாக நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுடைய நேரத்திற்கு தகுந்த மாதிரி நீங்க அந்த சேவஸை நீங்க செய்தால் நிச்சயமாக சேவஸ் உங்க வாழ்க்கையின் வெற்றிக்கு வழிவகுக்கும். ஸோ அடுத்த நிகழ்வாக இன்றைய நாள் ஆளுமை பற்றிய அறிமுகத்தை விளக்க லட்சுமி அரசர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். மிக்க நன்றி குமரேசன் சார். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இந்த அதிகாலை வேளையில் நற்புலரி தளத்தில் வந்து இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அன்பு உள்ளங்களையும் இனிதே வரவேற்று மகிழ்கின்றேன். தி அஃபர்மேஷன் 2024 நாம் தீர்மானங்கள் 2024 என்ற தலைப்பின் கீழ் நாம் தொடர்ந்து பல ஆளுமைகளின் பயிற்சியையும் கருத்துரைகளையும் பெற்று வருகின்றோம். அந்த வகையில் இந்த தலைப்பிற்கு இன்றைய நாளில் நம்முடன் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய ஆளுமை குறித்த அறிமுகம். இவர் நமது தளத்திற்கு முற்றிலும் புதியவர். இந்த மாதம் முதல் தான் இது இணைந்துள்ளார். இவர் உதகமண்டலம் மாவட்டத்தை சேர்ந்தவர், நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர். கூக்கல் துறை என்கிற மலை கிராமத்தில் உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். மேலும் உதவி தலைமை ஆசிரியராகவும் பொறுப்பு வகித்து வருகின்றார். எம்ஏ எம்எட் எம்பில் பட்டதாரியான இவர் தேசிய இயக்கத்தின் ஜோன் சர்டிஃபைட் ட்ரெயினராகவும் தன்னை உருமாற்றிக் கொண்டவர். இதுவரை 100க்கும் மேற்பட்ட பயிற்சிகளை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வழங்கி அவர்களை மேம்படுத்தி இருக்கின்றார். 100% ஆசிரியர் என்கிற ஒரு நல்ல விருதினை மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் பெற்றிருக்கின்றார். ஆம், கடந்த 10 ஆண்டுகளாக எஸ்எஸ்எல்சி தேர்வில் 100% அந்த பள்ளியின் மாணவர்களை தேர்ச்சி பெற செய்து சாதனை புரிந்து வரும் நல்ல ஆசிரியர் இவர். கூடுதலாக தர்க நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலும் இதுவரை 80க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் குவிஸ் நிகழ்ச்சிகளை வழிநடத்தியதிலும் ஆர்வமுடையவர். உள்ளூர் சேனல்களில் ஸ்போர்ட்ஸ் நிகழ்ச்சி நடத்தி நிறைய மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கியிருக்கின்றார். ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரி என்றக்கூடிய விளையாட்டு வர்ணனை செய்வதில் மிகுந்த ஆர்வமுடையவர். அதில் முன்னணி வகித்து வருகின்றார். பல நிகழ்ச்சிகளுக்கு மாஸ்டர் ஆஃப் செரிமனி நிகழ்ச்சியை செய்த பெருமையும் இவருக்கு உண்டு. இவர் மனைவி ஷாலினி அவர்களும் ஒரு ஆசிரியை. இவர் ரோல் மாடலாக கொண்டிருப்பது ஹர்ஷா போக்லே. ஆம், இந்தியாவின் தலை சிறந்த கிரிக்கெட் கமெண்ட்ரி மேன் ஹர்ஷா போக்லே அவர்களை தனது வாழ்நாளின் லட்சிய ஹீரோவை வைத்து பல விளையாட்டு வர்ணனைகளை தொடர்ந்து வழங்கி வருகின்றார். இப்படி பல நல்ல பழக்க வழக்கங்களுக்கும் ஆளுமைக்கும் சொந்தக்காரரான திரு ஆனந்தன் டி ஆனந்தன் அவர்களை, ஆசிரியர் அவர்களை இந்த தளத்திற்கு அறிமுகம் செய்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் நண்பர்களே. ஆசிரியர் ஆனந்தன் அவர்கள் இப்பொழுது நமக்கு பயிற்சிகளை வழங்குவார்கள். வாருங்கள் ஆனந்தன் அவர்களே, தளம் உங்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது. உங்கள் நிகழ்ச்சியை வழங்குங்கள். நாங்கள் கண்டு பார்த்து கேட்டு ரசிக்க காத்திருக்கின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி லட்சுமி நாராயணன் அவர்களே. முதலாவதாக இந்த எஸ்டீம்டு பேனல் ஆஃப் ட்ரெயினர்ஸ் இந்த தளத்தில் என்னை இணைத்துக் கொள்வதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த ஒரு வாய்ப்பை ஒரு வருஷமாக இப்போ 365 நாட்களை கடந்து இந்த ஒரு தளமானது சிறப்பாக வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்றால் அது ஒரு
மிகச்சிறப்பான ஒரு விஷயம். இந்த விஷயத்தில் நான் முதலிலிருந்தே பங்கெடுக்கவில்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கமும் எனக்கு இருக்கின்றது. முதலில் இந்த வாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கும், என்னை இந்த நிறுவனத்திற்கு அறிமுகப்படுத்திய லக்ஷ்மி நாராயணன் சார் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. அது ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியா இருக்கு. எப்பவுமே அந்த ட்ரெய்னர் இருப்பாரு, கீழே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோ இல்லை ட்ரைனிங் எடுக்க வந்திருக்கிறவங்களோ இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ட்ரெயினர்ஸ். இப்போ ட்ரெயினர்ஸ் த ட்ரெயினர்ஸுங்கிற மாதிரி எல்லா ட்ரெயினர்ஸினுடைய கருத்துக்களையும், அதுவும் ஒரே டாபிக்ல வந்து வி கெட் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு மாசத்துல வந்து ஒரு 30 டேஸ் சில பேர் சொல்லுவாங்க என்னன்னா அரைச்சேன்னா அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பார்க்கும்போது ஒரு வாரமா நான் பார்த்துக்கிட்டே வர்றேன். ஆனா ஒவ்வொருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் கொண்டுட்டு வர்றாங்க. ஆனா நாம நினைச்சது ஒண்ணு, இவங்க ஒரு ஒரு மாதிரி சொல்றாங்க. ஒரு சின்ன குழந்தை ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிறப்பான ஒரு விஷயத்தை ஒரு 1/2 மணி நேரம் எப்படி ஒரு மடை திறந்த வெள்ளம் போல அவங்க அவங்களுடைய பேச்சாற்றலை வெளிப்படுத்தினார்கள். இந்த மாதிரி ஒரு சிறப்பான ஒரு தளத்தை நமக்கு அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த நிறுவனத்திற்கு நன்றி கூறிக்கொண்டு, ஒரு சின்ன ஒரு டிஸ்டர்பன்ஸ் என்ன அப்படின்னா, எங்க ஏரியாவில் இன்னைக்கு நேத்து நைட் மிட் நைட்ல இருந்து பவர் ஃபிளக்சுவேஷன் பயங்கரமா இருக்கு. அதனால வீடியோ வந்து எனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த லைட் பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் அந்த ஃபிளிக்கரிங் வந்து ஆயிட்டே இருக்குது. நீங்க பார்த்துட்டே இருக்கலாம். என்னுடைய வீடியோ அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. எஸ் சார், எஸ் சார். நோ அத இஷ்யூஸ் சார். நோ இஷ்யூ. ஓகே. அதனால அத மட்டும் கொஞ்சம் எல்லாரும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கணும்னு கேட்டுக்கிட்டு, சரி என்ன ரெசல்யூஷன் அப்படிங்கிறது, ஐ அம் நாட் அ பிக் ஃபேன் ஆஃப் டேக்கிங் ரெசல்யூஷன் ஆன் அ பர்ட்டிகுலர் டே. இல்லை 2023ல தான் அந்த ஜான்வரி 1 தான் நம்ம ரெசல்யூஷன் எடுக்கணும். இல்லை ஜான்வரி அந்த வரக்கூடிய நியூ இயர்ல தான் ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல வந்து நான் ஒரு பெரிய ஒரு ஆதரவாளன் கிடையாது. ஆனாலும் கூட இந்த ரெசல்யூஷன் தீர்மானம் அப்படிங்கிறது ஒரு வகையில நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, இட்ஸ் நத்திங் பட் கோல் செட்டிங் தான் நான் நினைக்கிறேன். இந்த கோல் செட்டிங் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்ப வேணாலும் பண்ணலாம். நான் கூட நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் ஒரு டே ரிப்பீட் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அது ரிப்பீட் ஆகுறதே கிடையாது. இல்லை நம்ம பர்த்டேயோ இல்லை வந்து இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் ஒவ்வொரு வருஷமும் நாம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த ஒரு நாளை வந்து நம்முடைய பர்த்டே, நம்முடைய வெட்டிங் டே அப்படின்னு சொல்லி நாம வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். எதுக்கு அப்படின்னா, நமக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு உற்சாகம் தேவைப்படுது. அதனால அதை நம்ம ரெனியூ பண்ணிக்கிறோம். நம்முடைய மெமரிஸ் ரெனியூ பண்ணிக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த ரெசல்யூஷன் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க வரும்போது, எனக்கு ஒரு கதை ஒண்ணு ஞாபகம் வருது. என்ன அப்படின்னா, ஒரு நாள் ஒரு சிங்கங்களுடைய ஒரு கூட்டம் வந்து ஒரு இடத்துல, ஒரு காட்டுக்குள்ள ஒரு இடத்துல இருந்தது. அந்த சிங்கங்களுடைய கூட்டத்துல ஒரு ஒரு சின்ன ஒரு அந்த சிங்கக்குட்டி ஒண்ணு கூடவே இருந்தது. அந்த சிங்கக்குட்டி எந்த மாதிரியான ஒரு சிங்கக்குட்டி அப்படின்னா, ஒரு கியூரியஸ், அதாவது ரொம்ப ஆர்வம் மிக்க, எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இது என்ன, அது என்னன்னு சில ரொம்ப துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு சிங்கக்குட்டி. சரி, அந்த சிங்கக்குட்டி அந்த சிங்கங்களுடைய கூட்டத்தில் இருக்குது. இப்போ திடீர்னு அந்த சிங்கக்குட்டி ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்குது. ஒரு பட்டர்ஃப்ளை பார்க்கும்போது அதனுடைய அந்த பட்டர்ஃப்ளை நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அந்த பட்டர்ஃப்ளைக்குள்ள இருக்கும். கடவுளினுடைய படைப்புகள்ல மிகச்சிறந்த ஒன்று அந்த பட்டர்ஃப்ளை. நாமளே பார்த்து வியந்திருப்போம். ஆஹா! அந்த பட்டர்ஃப்ளை போல நம்ம இருக்கணும்னு நினைப்போம். அவ்வளவு எத்தனை வண்ணங்கள் அந்த பட்டர்ஃப்ளைல அப்படின்னு பார்த்து அந்த வியந்து போய் அந்த அந்த லயன் கப் என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த பட்டர்ஃப்ளை எப்படியாவது தொடணும், அதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பட்டர்ஃப்ளையை துரத்திக்கிட்டே போகுது. அந்த பட்டர்ஃப்ளை துரத்திக்கிட்டே போகும்போது காட்டுக்குள்ள ரொம்ப தூரத்துல போயிடுச்சு. இந்த சிங்கங்களுடைய கூட்டம், இவங்க அம்மா அப்பா இவங்களுடைய குடும்பம் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை விட்டும் இது விலகி போய்விட்டது. ரொம்ப தூரம் காட்டுக்குள்ள போயிடுச்சு. இப்ப பட்டர்ஃப்ளையும் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கு. இது முன்னாடியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல இந்த சிங்கக்குட்டியினால அந்த பட்டர்ஃப்ளையை பிடிக்க முடியல. ரொம்ப இதுக்கு வந்து டயர்ட் ஆயிடுச்சு. சரின்னு சொல்லி என்ன பண்ணுது இந்த பட்டர்ஃப்ளை, ஐயோ ரொம்ப அசந்து போய் ஒரு மரத்துக்கு அடியில தூங்கிடுது. தூங்குறதுக்கு முன்னாடி சரி நம்ம நம்ம குடும்பத்தை விட்டு வந்துட்டோமே, எப்படி திரும்ப போகிறதுன்னு பார்த்தா காட்டுக்குள்ள ரொம்ப தூரம் வந்தாச்சு. ஆனா திரும்பி போகக்கூடிய வழி அதுக்கு தெரியல.
ரொம்ப சின்னது. ஆ, இப்போ மரத்துக்கடியில நல்லா தூங்கிக்கிட்டு இருக்கு. தூங்கி அந்த அசதி தீர்ந்த உடனேயே தூங்கி முழிச்சு பார்க்கும்போது, இதை சுற்றி ஆட்டுக்குட்டிகள் இருக்கு. ஒரு ஆட்டு மந்தை ஒண்ணு இதை சுற்றி பார்த்துட்டு இருக்குது. இது கண்ண முழிச்ச உடனே இந்த ஆட்டுக்குட்டிகள் இது என்ன பண்ணணும்னு தெரியல. அந்த ஆட்டுக்குட்டிகள் கூட அது வளர்ந்துக்கிட்டு வரும். இப்ப இந்த ஆட்டுக்குட்டிகள் கூட வளர்ந்துகிட்டு வரும்போது, இப்ப என்ன ஆகுது அப்படின்னு இந்த ஆட்டுக்குட்டிகளுடைய ஆடுகளினுடைய அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் மெதுவா இதுவும் தன்னை ஆடு என்று நினைத்து கொண்டு ஆடுகளைப் போலவே இது வளர்ந்துகிட்டே வருது. இதனுடைய கூட்டத்திலேயே வந்துகிட்டே இருக்கு. ஆடுகள் போலயே இது என்ன பண்ணுது அப்படின்னா, திடீர்னு அந்த பக்கமா ஒரு பெரிய சிங்கமோ, ஒரு கரடியோ, இல்ல வந்து இதை வேட்டையாடக்கூடிய மிருகங்கள் வரும்போது, இந்த ஆடுகள் எல்லாம் அஞ்சி ஓடும் பொழுது, இந்த சிங்கமும் அஞ்சி ஓடுது. இப்ப இந்த ஆடுகளைப் போலவே இதுவும் என்ன பண்ணுதுன்னா, இந்த அங்க இருக்கக்கூடிய புல்லை மேய்ந்து கொண்டே வருது. இப்படியே வளர்ந்து வருது. இந்த சிங்கம் வந்து வளர்ந்து ஒரு பெரிய சிங்கமா மாறிடுச்சு. அப்போ ஒரு நாள் அந்த பக்கமா ஒரு பெரிய சிங்கம் ஒண்ணு அந்த பக்கமா வரும் பொழுது பாக்குது, ஆடுகள் எல்லாம் பயந்து ஓடுது. அதே போல இந்த சிங்கமும் என்ன பண்ணுது அப்படின்னா, பயந்து ஓடுது. இது என்னடா நான் வந்து ஒரு கர்ஜனை செய்யும்போது, ஒரு சிங்கம் வரும்போது, இன்னொரு சிங்கம் என்னை பார்த்து கர்ஜிக்க வேண்டாமா? இது ஏன் இப்படி நம்மளை இந்த ஆடுகளைப் போலவே ஓடுதுன்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் சிந்தனை செய்து பார்த்தது. ஒரு வயதான சிங்கம், அது அனுபவம் மிக்க சிங்கம். அதுக்கு உடனே புரிந்து விட்டது. என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. உடனே அது என்ன பண்ணுது, இந்த சிங்கத்த கூட்டிட்டு போய் பக்கத்துல இருக்கிற ஒரு நீர் நிறைந்த ஒரு நீர்நிலைக்கு கூட்டிட்டு போய், "இத பாரு நீதான். நீ வந்து ஆடு கிடையாது. நீ என்னைப் போல ஒரு சிங்கம். நீ இந்த காட்டுக்கே ராஜா. யூ ஆர் த கிங் ஆஃப் த ஜங்கிள். நீ வந்து இப்போ ஒரு ரோர் பண்ண அப்படின்னு இந்த காடே அதிரும். அ அந்த ஆடு நீ கிடையாது. நீ வா" அப்படின்னு சொல்லு. ஆனா அதனால நம்ப முடியல. கூட்டிட்டு போய் அந்த நீர்நிலையில பாரு, உன்னுடைய முகத்தை பாருன்னு சொல்லி அந்த நீர்ல காமிக்கும்போது சிங்கம் பாக்குது. பார்த்த உடனேயே அதனுடைய முகம் ஆடுகள் போல இவ்வளவு நாள் ஆடுகளையே பார்த்து வளர்ந்து வந்த அந்த சிங்கம் அந்த அப்படியே அந்த நீர்நிலையில பார்த்துட்டு தன்னுடைய முகத்தை பார்த்து ஆனாலும் கூட அதுக்கு நம்பிக்கை வரல. இல்ல இல்ல, என்னால உங்களை போல கர்ஜிக்க முடியாது. நான் சிங்கம் கிடையாது. மறுபடியும் அந்த சிங்கம் சொல்லுது, இல்ல இல்ல, நீ சிங்கம் தான், பாரு. நான் உன்னை இப்ப கர்ஜிக்கிறேன். நீ முதல்ல என்ன பாரு, கர்ஜி அப்படின்னு சொல்லுது. ரோர் பண்ணுது. இப்ப அந்த பெரிய சிங்கம் வந்து நல்லா அப்படின்னு ரோர் பண்ணும்போது இந்த சிங்கம் திரும்ப இது கர்ஜனை செய்ய பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு ஆட்டினுடைய அந்த ப்ளீட்டிங் என்று சொல்லுவோமே, ஆடு இது கத்தக்கூடிய அந்த சத்தம் தான் வரும். 2வது தடவை அந்த சிங்கம் சொல்லுது, இல்ல இல்ல, நீ இன்னொரு தடவை கர்ஜனை செய்யணும். அந்த சிங்கம் நல்லா கர்ஜனை செய்யும் பொழுது இந்த சிங்கம் மீண்டும் 2வது தடவை முயற்சி செய்யுது. 3வது முறையாக முயற்சி செய்யும்போது இந்த சிங்கத்தால மிக அந்த காடே அதிரும்படியுமான அந்த கர்ஜனையை கொடுக்குது. உடனே அந்த சிங்கத்திற்கு தன்னுடைய நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்லுவார்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங்க்ட் இருக்கு. ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு ஒரு இயற்கையான ஒரு ஒரு இன்ஸ்டிங்க்ட் இருக்கும். அந்த இன்ஸ்டிங்க்ட் எல்லாம் திரும்ப வருது. அதனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம், ஒரு சிங்கத்தினுடைய குவாலிட்டிஸ் என்னவோ அதெல்லாம் திரும்ப வருது. அது அன்னையிலிருந்து அந்த காட்டுக்கு ராஜாவாக சிங்க நடை போட்டு அந்த காட்டுக்குள்ள தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தி வருகிறது சிங்கக்குட்டி, அந்த வளர்ந்த சிங்கம். இப்போ இது ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி, நம்ம எல்லாருமே கேட்டிருப்போம். இப்போ நம்ம ரெசல்யூஷனுக்கும் இந்த சிங்க கதைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னு யாராவது இந்த பேனல்ல இருக்கவங்க யாராவது சொல்ல முடியுமா? என்ன ரெசல்யூஷனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நம்மில் பல பேர் நமக்குள்ள இருக்கிற என்ன திறமையும் அதை அறியாதவர்களாவே இருக்கின்றோம். நம்மளால முடியாது, நம்மளால எதுவும் செய்ய முடியாது, சாதிக்க முடியாது அப்படின்ற இந்த இடத்துலதான் நம்ம சுவாமிஜி விவேகானந்தர் மாதிரி உனக்குள்ளே எல்லா சக்திகளும் ஒளிந்திருக்கின்றது. நீ வலிமையற்றவன் என்று நினைக்காதே, வலிமை உள்ளவன் என்று நினைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் நீ எடுத்து செய்ய ஆரம்பித்தால் வெற்றி அடையலாம். விவேகானந்தர் சொன்னதான் இங்க சொல்ல விரும்புறேன். அந்த சிங்கம் மாட்டுக்குட்டிகளோட இணைந்து எம்மே அப்படின்னு இருந்தது. அது கர்ஜிக்க ஆரம்பித்த உடனே தான் அது தன்னை உணர்ந்தது.
காட்டுக்கு ராஜா. அது கண்டிப்பா. மாதிரி நம்ம எப்பொழுது உணர்கிறோமோ, நம்ம எப்போ வெளிப்படுத்துகிறோமோ, நம்ம எப்போது சீர்தூக்கி பார்க்குறோமோ, அப்பதான் நம்மளால வெற்றி அடைய முடியும். அதான் இந்த கதை சொல்ற விஷயம். நிச்சயமாக. வேற யாராவது என்ன ரெசல்யூஷன் நம்ம இதுல இருந்து நம்ம டிரா பண்ணிக்கலாம்னு யாராவது சொல்ல முடியும்? வேற யாராவது? சரி. இல்ல நான் செஷன் சொல்லுங்க. இன்டராக்டிவ் பண்ணா பயிற்சியாளருடன் இணைந்து நம்ம ஓகே. செய்யறது நல்லா இருக்கும். நீங்க தாராளமா மற்றவர்கள் அவர் கூட இணைந்து அவர் மற்ற கேட்கறது இன்டராக்ட் சொல்லலாம். பண்ணலாம். ஜஸ்ட் டு ஹேவ் யுவர் ஐடியா. என்னுடைய ஐடியாவும் உங்களுடைய ஐடியாவும் ஒத்து போகுதா? இல்ல எல்லாருமே ஒரு எஸ் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற வேற இருக்கான்னு பாக்குறதுக்காக வேற ஒண்ணும் இல்லை. இந்த பவர் எஸ் சார். அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சார். நம்ம யாரோட சார் நம்ம ஜாயின் பண்ணுமோ அவங்களோட பழகும். நீ யார் என்பதை உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு ஒரு 5 பேரை சொல்லுங்க அப்படின்னு ஒரு கோட் இருக்கு. அந்த மாதிரி நம்ம ஆமா யார் அப்படின்னு பாருங்க, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் வருது. இப்போ நீங்க யார் கூட சேர்றீங்களோ அதுவாக ஆகிவிடுகிறீர்கள் அப்படிங்கிற ஒரு சூப்பரான கருத்தை சொன்னாரு சார். வேற ஏதாவது கருத்து இருக்குங்களா சார்? இந்த எனக்கும் அதான் சார் ஸ்டோரி கருத்து. சேர்க்க முக்கியம். செய்வன செயற்கை தின்பத்தில் முக்கியம். சேர்வாரோடு அருந்திச்சேர்ன்னு சொல்லுவாங்க. சூப்பர் சூப்பருங்க. மருதாணி கையில போட்டா மருதாணி வரப்போகுது, கண்மைய கண்ணில் போட்டா நிச்சயம். கண்மை வரப்போகுது. ஓகே, எங்க என்ன சூப்பர் இம்ப்ளிகண்ட்டோ அந்த எதை போடுறோமோ அதுவா தான் மாறப்போறோம். அதுல எல்லாரும் சூப்பர். ஐயப்படுங்க. சொட்டியில சோற போட்டா சோறு வரப்போகுது, என்ன வருதோ ஆமா, பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி சாக்கடையோட சேர்ந்தா அது எப்படி அந்த இது ஆகுமோ அதே மாதிரி பூ கூட தான் சேரணுங்கிற மாதிரி ஒரு இது சொல்றீங்க. வேற வேற யாராவது சார் வேற ஏதாவது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு? நாம யார் அப்படிங்கறத உணரும் போது நம்மளுடைய முழு சக்தியும் வெளிப்படும், நம்மளுடைய திறமை வெளிப்படும் அப்படிங்கறத ரொம்ப எளிமையா புரியுற மாதிரி சொல்லியிருந்தீங்க ட்ரெயினர். ரொம்ப அருமையா இருந்தது. சூப்பர் சார். யூ ஹிட் த நெயில் ஆன் தி ஹெட்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வந்தது அப்படியே சொல்லிட்டீங்க. சூப்பர் சார். இப்போ தேங்க்யூ இன்டராக்ஷனுக்கு 3 பேருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். என் கூட பகிர்ந்துகிட்டதுக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அந்த விவேகானந்தர் சொன்ன மாதிரி சார் சொன்ன மாதிரி எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன்னு சொல்லுவாங்க. நமக்குள்ளேயே எல்லாம் ஒளிந்து இருக்குது. நாம யாருன்னு தெரியாமலேயே நாம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா ஒரு பயத்திலேயே நம்முடைய வாழ்க்கையை ஓடிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு என்ன சொல்றேன்னா ஒரு கம்பெனிக்கு ஒரு வாட்ச்மேனா போய் சேர்ந்திருப்பாரு ஒரு 18 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ்ல, இல்ல ஒரு மெக்கானிக்கா போய் சேர்ந்திருப்பாரு ஒருத்தர். ஆனா அவர் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அதே வாட்ச்மேனா தான் இருப்பாங்க அந்த இடத்துல. அதே அந்த மெக்கானிக் பாத்தீங்கன்னா அதே மெக்கானிக்கா தான் அந்த இடத்துல இருப்பாங்க. ஒன்ஸ் ஒரு இடத்துல போய் நம்ம ஃபிக்ஸ் ஆயிட்டோம் அப்படின்னா நாம என்ன நினைக்கிறோம்னா இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை, நாம் இனிமேல் இப்படிதான் போகணும், இதை விட நாம பின்னாடி சிந்திக்க முடியாது, நாளைக்கு இதை விட்டு போனா நமக்கு வேற என்ன வேலை கிடைக்க போகுது, நம்மளுடைய குடும்பம் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த ட்ரூ குவாலிட்டிஸ், நம்மளுடைய குவாலிட்டிஸ் என்ன, சிலருக்கு வந்து சிறந்த பேச்சாளர்களா இருப்பாங்க, நீங்க சொல்ல முடியாது, சிறந்த பாடல்களா இருப்பாங்க, சிறந்த ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா மற்றவங்களை கோஆர்டினேட் பண்ணக்கூடிய சிறப்பான குணங்கள் வந்து சில பேருக்கு இருக்கும், சிறந்த ஆளுமைகளா இருப்பாங்க. ஆனா எங்க போய் மாட்டியிருப்பாங்க அப்படின்னா போய் ஒரு ஒரு சின்ன ஒரு 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 கட்டத்துக்குள்ள போய் மாட்டிருப்பாங்க. அவங்களால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி. என்ன இன்செக்யூரிட்டி, இங்கிருந்து நம்ம வெளியே போகணும், இன்னொரு இடத்துல நம்மளால சர்வைவ் ஆக முடியுமா, நாம் இந்த இடத்துல இந்த அளவுக்கு நாம வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கிறோமே, இந்த சம்பளம் நமக்கு வந்து இப்படி வந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதுலயே ஃபிக்ஸ் ஆயிடுவாங்க. நானே பாக்குறேன், நிறைய பேரை பாக்குறேன். என்ன அப்படின்னா அவ்வளவுதான், நான் போய் இந்த எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு நிறைய இடத்துல வந்து இந்த டீ ஃபேக்டரிஸ், டீ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும். அந்த டீ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ்ல போனீங்க பாத்தீங்கன்னா அதுல டிஃப்ரெண்ட் ஜாப் கேட்டகரிஸ் இருக்கும். ஆனா எல்லாமே ரொம்ப பெரிய உங்களுக்கு வந்து ஒரு இதெல்லாம் கிடைக்காது, ரொம்ப கம்மியான சொற்பமான ஒரு சம்பளம் தான் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அங்க போய் குவாலிட்டி மேனேஜர் இந்த மாதிரி போய் சேர்றவங்க, அல்லது வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு அங்க இருக்கக்கூடிய அந்த லீவ்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா 40 வருஷமா போனவங்க அதே இடத்துல இருக்கிறாங்க. அவங்களால அங்கிருந்து நகர முடியும். மற்றதை பற்றி வந்து அவங்க சிந்திக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவங்க தியர் மைண்ட் இஸ் கண்டிஷன்டு. எப்படி வந்து இந்த சிங்கக்குட்டி வந்து தான் ஒரு ஆடு என்று நினைத்து கொண்டு ஆடு போலவே நடந்து கொண்டிருக்கின்றதோ,
ஒன்ஸ் ஒரு இடத்துல போய் இப்படியெல்லாம் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, அந்த மைண்டை வந்து கண்டிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த மைண்ட் வந்து அதை பற்றி வெளியே வந்து என்ன பண்ண மாட்டேங்குதுன்னா, திங்க் பண்ணவே மாட்டேங்குது. அப்போ வந்து நாம எப்படி அதுல இருந்து வெளியே வர்றது? இப்போ முதல்ல இந்த ரெசல்யூஷன் நம்ம எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் நாம எல்லோருமே எடுக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் ரெசல்யூஷன் என்னன்னா, வாட் இஸ் மை ட்ரூ குவாலிட்டி? நான் யார்? ஹூ ஆம் ஐ? என்கிட்ட என்ன டேலண்ட் இருக்கு? நான் இன்னைக்கு செய்யக்கூடிய இந்த வேலை எனக்கு என்னுடையது தானா? நான் இதை விட சிறந்தவனாக மாற முடியுமா? முடியாது. நான் யாரு? த பெஸ்ட் குவாலிட்டி தட் யூ ஹேவ் டு அன்அர்த். என்ன சொல்லுவாங்க, உங்களுக்குள்ள அந்த ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சிறந்த குவாலிட்டி என்னது? த டேலண்ட். நிறைய டேலண்ட் இருக்கும். நீங்க வந்து யார்? நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்டை சொல்லுங்கன்னா, நிறைய பேர் நிறைய டேலண்ட். இப்போ உங்க இந்த பேனல்லே இருக்கக்கூடிய ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னா, நான் ஒரு சிறந்த டீச்சர் பாரு, நான் சிறந்த பேச்சாளர் அப்படிம்பாரு, நான் ஒரு சிறந்த ஏதாவது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிம்பாரு. ஆனா நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கும், நிறைய திறமைகள் இருக்கும். அந்த திறமையில தி பெஸ்ட் திறமை என்ன? நிறைய பேருக்கு தெரியாது. தி பெஸ்ட், அந்த தி பெஸ்ட் குவாலிட்டியை நீங்க வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, that will take you places ன்னு சொல்லுவாங்க. உங்களை வந்து உயர்த்தி கொண்டே உங்களுடைய வாழ்க்கையை வந்து அது அடுத்தடுத்த கட்டத்திற்கு உங்களுக்கு கூட்டிக் கொண்டே போகும். இப்ப இல்லாத ஒரு குவாலிட்டியை நான் சொல்றேன், அது அந்த அவர் மாதிரி நான் ஆகணும், இவர் மாதிரி நான் ஆகணும் கிடையாது. ஒவ்வொரு மனிதனும் ஒரு தலை சிறந்த மனிதனாக தான் இந்த கடவுள் இந்த உலகத்துல அவங்களை உருவாக்கி இருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு யூனிக் குவாலிட்டி இருக்கு, ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட். அந்த யூனிக் குவாலிட்டி எங்கிட்ட என்ன இருக்கு அப்படிங்கறது வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம வந்து நமக்குள்ள தேடி பார்க்கணும். அந்த தேடி பார்த்து அந்த முத்தை வந்து குளிக்கிறது போல நமக்குள்ளேயே அந்த இன்ட்ரோவர்ட்னஸ் சொல்லுவாங்க, நமக்குள்ளேயே தேடி பார்க்கிறோம். நாம தேடி பார்க்கும்போது நம்ம கிட்ட என்ன அந்த பெஸ்ட் குவாலிட்டி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா, அந்த பெஸ்ட் குவாலிட்டியை நான் வந்து எக்ஸிபிட் பண்றதுக்கு, வெளிப்படுத்துறதுக்கு, அதை மேலும் மெருகேற்றுறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ரெசல்யூஷனை வந்து நான் எல்லோரும் எடுக்கணும்னு நான் விரும்புறேன். இப்போ ஒரு ட்ரெயினரா இருப்பாரு, நினைப்பாங்க நான் ஜோன் ட்ரெயினர் நான் பயங்கரமா அச்சீவ் பண்ணிட்டேன், அப்பா சோ டிஃபிகல்ட். எல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, இந்த ஜோன் ட்ரெயினர் ஆகிறது வெரி வெரி டிஃபிகல்ட்னு சொல்லுவாங்க. ஒய் ஜோன் ட்ரெயினர்? திங்க் ஆஃப் அந்த ஜோன் ட்ரெயினர் அளவுக்கு உங்களுக்குள்ள ஒரு பேச்சாற்றல் இருக்கு, அடுத்தவர்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய, நம்ம பேசுற அளவுக்கு பேசிக்கொண்டே இருக்கும்போது அவங்களை ஸ்பெல் பவுண்டாக வைக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்குன்னா, why not think about the next step? அப்போ உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த ஜோன் ட்ரெயினர் எப்ப வெளியே வந்தாரு? அந்த ட்ரெயினர் வந்து இன்னும் தன்னை மெருகேற்றிக்கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது, ஏற்கனவே உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த நேச்சுரல் குவாலிட்டியை ஈஸியா நாம வந்து நர்ச்சர் பண்ணலாம். இல்லாத ஒன்றை நாம உருவாக்குறது வந்து கஷ்டம். ஆனா ஏற்கனவே நமக்காக கடவுள் கொடுத்த அந்த குவாலிட்டியை இன்னும் மெருகேற்றுறதை ஈஸியா நம்மளால பண்ண. அதனால ஃபைண்ட் அவுட், டைவ் இன்டு யுவர் செல்ஃப். அதாவது உங்களுக்குள்ளேயே நீங்க உள்ள டீப்பா போங்க. டீப்பா போய் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தி பெஸ்ட் குவாலிட்டி என்ன, தி பெஸ்ட் டேலண்ட் என்ன அப்படிங்கிறத நாம வந்து போய் உள்ள இருந்து எடுத்துட்டு வந்தோம்னா, அந்த பெஸ்ட் குவாலிட்டி வந்து என்ன ஆகும்னா, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சிறந்த மனிதராக, ஒரு சிறந்த ஆளுமையாக உங்களை மாற்றுவதற்காக அது உங்களை ஏற்படும். இப்ப நீங்க பார்த்திருப்பீங்க, இப்ப நான் ஒரு டீச்சரா இருக்கேன். ஒரு டீச்சர் இந்த மாதிரி பேசுறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனா என்னையே நீங்க பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல யாராவது ஆப்போசிட்ல வந்தா நான் ஓடி போயிருவேன். ஏன்னா ஏதாவது பேசுவாங்களோ, ரொம்ப ஷை டைப். நான் யாருக்கிட்டையும் எதுவும் பேச மாட்டேன். ஆனா எப்பவுமே ஒரு சின்ன வயசுல இருந்து நான் ஒரு ஆசிரியனாக ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு 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 உந்துதல் எனக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். செல்ஃப் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆங்கிலம் பேசுறதுக்கு வந்து யாராவது எங்க வீட்டுல ஆப்போசிட்ல, நான் ஜஸ்ட் ஒரு தமிழ் மீடியம் தான் நான் படித்தேன். அப்போ ஆப்போசிட்ல யாராவது இங்கிலீஷ் மீடியம் போயிட்டு வரக்கூடிய என்னுடைய என்ன கூட இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்ல வந்தாங்கன்னா, அவங்க ஒரு ஆங்கிலத்துல பேசி கொண்டு வந்தாருங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, வேணும்னா அவங்கள ஒரு 10 அடி 20 அடிக்கு முன்னாடி இப்படி வந்தாங்கன்னா ஏதாவது என்கிட்ட பேசுவாங்களே, ஜஸ்ட் ஒரு டாடா பாய் சொல்றதுக்கு கூட நமக்கு கூச்சம். அப்போ
நம்ம என்ன பண்றோம்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட், நம்மளால பேச முடியாது, நம்மளால அவங்கள போல ஆங்கிலம் பேச முடியாது அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மையை, நம்மளால முடியாது அப்படிங்கிறத நாம நமக்குள்ளேயே திரும்ப 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 சொல்ல அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, இப்ப நல்லா பாருங்க, உங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்கோ அந்த டேலண்ட் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே வந்து சேரும். எப்படி ஒரு ஒரு நதி மலையில் உருவாகி அதுவாக கடலில் போய் யாருமே அதை வழிகாட்டுறது இல்லை. நதி உருவாகிறது ஒரு இடம், அது அதுவா போய் வந்து கடல்ல போய் சேரும். அதே மாதிரி சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கிராவிடேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி கிராவிடேட்ஸ் டுவர்ட்ஸ் த டேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கிட்ட எந்த டேலண்ட் இருக்கோ, உங்ககிட்ட பேச்சாற்றல் இருக்கா, நீங்க சிறந்த பேச்சாளரா, உங்களுக்கு வந்து அந்த மைக்கை பிடிச்சி பேசக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். நீங்க தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. இஃப் யூ ட்ரூலி டிசர்வ் இட், உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இந்த திறமை இருக்கு, என்னால ஒரு சிறந்த பேச்சாளராக ஆக முடியும், அந்த டேலண்ட் உங்ககிட்ட இருக்குதுன்னா அந்த டேலண்ட்டுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி தானாகவே உங்களை வந்து சேரும். நீங்க தேடி போகவே வேண்டாம். நான் எங்கேயும் தேடி போகல. எல்லாமே இன்னொருத்தர் வந்து என்னை வந்து இந்த ஜேசிஐக்கு கொண்டு வந்ததும், என்னை இந்த நற்புலரிக்கு கொண்டு வந்ததும் என்ன அப்படின்னா, இந்த எங்கிட்ட இருக்கக்கூடிய, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த பேச்சாற்றல், திறமை, இது ஒளிந்து கொண்டு இருந்தது. நாம யாருன்னு நான் தெரியாம இருந்தேன். அந்த ஆட்டுக்குட்டி மாதிரி நான் ஒரு ஆடு, என்னால் ஒரு மேடை ஏறி பேச முடியாது. என்னால வந்து அடுத்தவர்களுக்கு கன்வின்சிங்காக அடுத்தவர்கள்கிட்ட என்னுடைய கான்வர்சேஷனை பண்ண முடியாது. என்னால ஆங்கிலத்துல பேச முடியாது அப்படிங்கிற சின்ன வயசுல இருந்து, ஏன்னா நம்மை சுற்றி இருந்தவர்கள் அந்த மாதிரி. அப்போ எனக்கு அடுத்ததாக நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது நாம அதை வந்து நம்முடைய அந்த நம்மகிட்ட இருக்கக்கூடிய திறமை வெளிப்படும். நம்முடைய திறமை வெளிப்படும்படியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கிராப் த ஆப்பர்ச்சுனிட்டி வித் போத் த ஹேண்ட்ஸ் சொல்லுவாங்க. ஒரு பொறுப்புன்னு வரும் உங்களுக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும்போது அந்த வாய்ப்பை தட்டி கழிக்காதீர்கள். இதெல்லாம் இந்த ரெசல்யூஷன் பார்ட் தான். நம்முடைய அந்த இயற்கையான குணம் வெளிப்பட வேண்டும், நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட் உண்மையாலேயே வெளிப்பட வேண்டும் அப்படின்னா, ஆங்கிலத்துல சொல்லுவாங்க என்னன்னா, டேலண்ட் இஸ் நத்திங் வித்அவுட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இல்லாம என்னங்க டேலண்ட்? நான் வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கேன், சிறந்த பாடகன், சிறந்த பேச்சாளர், எனக்கு எந்த வாய்ப்பும் கிடைக்கல, என்னுடைய டேலண்ட் என்கிட்டயே இருந்துட்டு எல்லாமே அங்கேயே முடிஞ்சு போகுது. அப்போ வாய்ப்பு தான் முக்கியம். அந்த வாய்ப்பு வரும், நீங்க தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்ன சார் இப்போ ஆப்போசிட் சார், நீங்க தேடி போனா சார் ஆப்பர்ச்சுனிட்டி வரும் நீங்க நினைப்பீங்க. அதுக்கு நான் அப்படியே ஆப்போசிட்டா நான் சொல்றேன். என்ன அப்படின்னா, உங்ககிட்ட அந்த உண்மையான திறமை இருந்தால், நீங்க அதற்கான அந்த திறமையை நீங்கள் மெருகேற்றிக் கொள்ள நீங்க முயற்சி செய்தால், அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது அதுவாக தேடி வரும். ஒரு பட்டிமன்றத்தில் ஒரு பேச்சாளராக ஆகட்டும், இல்லை ஒரு டிவியில், இதெல்லாம் ஒரு டிசையர், நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஒரு பர்னிங் டிசையர். நேற்று முந்தானத்து ஒரு நமக்கு இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை சொன்னார். அது அப்படியே நாம வந்து அந்த எரிந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நம்ம அப்படியே நாம வந்து கண்டினியூஸா கொண்டுகிட்டே போனோம்னா, உண்மையிலேயே அந்த பர்னிங் டிசையர் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்மளுடைய வெற்றியை நாம ஒரு சிறந்த பேச்சாளராகவோ, சிறந்த ட்ரெயினராகவோ, சிறந்த ஒரு ஆளுமையாகவோ, சிறந்த மேனேஜராகவோ ஆவதை யாரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. அது இயற்கையினுடைய கோட்பாடு. எங்கே என்ன இருக்கோ, மறுபடியும் அதே சொல்றேன், எப்படி நதி அதுவாக பல ஆயிரம் மைல்களை கடந்து சென்று ஒரு கடல்ல எப்படி கலக்குதோ, அதே மாதிரி நீங்க எங்க இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த டேலண்ட்டுக்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் அப்படிங்கிறது இந்த இயற்கையினுடைய ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது நான் நம்புறேன். அதே மாதிரி சார், எப்படி சார் நம்மகிட்ட இருக்கக்கூடிய இந்த தி பெஸ்ட் டேலண்ட்டை எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஈஸிங்க, வெரி சிம்பிள். நீங்க எந்த விஷயத்தை செய்தால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதோ, நீங்க எதை செஞ்சா உங்களுக்கு வந்து டயர்ட் ஆகுறது இல்லையோ, கேட்டு பாருங்க. உங்களையே கேட்டா ஒரு 2 days எடுத்துக்கிட்டு நம்மகிட்டயே இந்த கொஸ்டின் கேட்போம், நான் என்ன செஞ்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுது? டிவி பார்த்துக்கிட்டே இருந்தா ஒரு சந்தோஷம் ஏற்படுதா?
இல்லை ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு சந்தோஷம் எவ்வளோ. அந்த 5 நாள் நடக்குது டெஸ்ட் மேட்ச், போகிறேன் காலையில் பார்க்குறேன், ஆரம்பிக்குது, பார்க்குறேன், 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, 3 நாள் ஆகுது, பார்த்துக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்குது. சில பேருக்கு பாடிக்கிட்டே இருந்த சந்தோஷம் கிடைக்குது. அது எத்தனை மணி நேரம் ஆனாலும் சரி அந்த அலுப்பே வர்றதில்ல. ஏன்னா அதை அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அங்கிருந்து தே ட்ரா என்ன அப்படின்னா த என்ஜாய்மெண்ட். இட் கிவ்ஸ் தெம் ப்ளஷர், இட் கிவ்ஸ் தெம் ஜாய். நீங்கள் என்ன செஞ்சால் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும், எதை செஞ்சால் உங்களுக்கு டயர்டே ஆகிறது இல்லைன்னு பாருங்க, உங்களுக்கு கேட்டு பாருங்க. அதுதான் உங்களுடைய தி பெஸ்ட் குவாலிட்டி, தி பெஸ்ட் டேலண்ட் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. நான் என்ன கேட்டு பார்க்குறேன். நான் எப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்ல போறீங்கன்னா ஹர்ஷா போக்லேன்னு என்னுடைய ரோல் மாடல் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவர் பார்த்து தான் ஐ லேர்ன்ட் இங்கிலீஷ், ஐ லேர்ன்ட் பாடி லாங்குவேஜ், ஐ லேர்ன்ட் ஹவு டு டாக் டு பீப்புள், ஐ லேர்ன்ட் ஹவு டு டிஸ்கிரைப் அ லைவ் ஈவெண்ட். He is my role model. He is the one who taught me English. The body எப்படி ஒரு ஃப்ளூவெண்ட் ஒரு மடை திறந்த வெள்ளம் போல எப்படி ஒருத்தரால பேச முடியும் அப்படின்னு அப்படியே கண்ணு கொட்டாம பார்த்துக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அவங்க பேசக்கூடிய அந்த வார்த்தைகள், அவங்க உபயோகப்படுத்தக்கூடிய அந்த சென்டென்சஸ், அந்த ஃப்ரேசஸ், அந்த இடியம்ஸ் எந்த நேரத்துல என்ன பண்றாங்க அப்படிங்கிறது அந்த அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அப்சர்வ் பண்ணும்போது அந்த குவாலிட்டிஸ்குள்ள நமக்குள்ள ஏறிக்கிட்டே அப்போ ஒரு டிவி பார்க்கறது அப்படிங்கிறத கூட ஒன் கேன் டர்ன் இன்டு அ பாசிட்டிவ் திங். பாருங்க, ஐ லேர்ன்ட் மை இங்கிலீஷ், மை லாங்குவேஜ். அங்கிருந்து என்னுடைய கரியர் ஆரம்பிச்சு. நான் சின்ன வயசுல எப்படி நான் ஒரு ஆசிரியனாக ஆக வேண்டும் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த ஆசிரியனாக ஆக வேண்டும் என்கிற அந்த அந்த ஒரு டிசையரை நான் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு எனக்கு உதவியவர் ஹர்ஷா போக்லே. ஆங்கில ஆசிரியராக வரும். ஆங்கிலத்தை பார்த்தா அரை மைல் தூரத்துக்கு ஓடி போற ஒரு ஆளுமை, ஒரு மனிதன் பிற்காலத்தில் ஒரு ஆங்கில ஆசிரியராக ஆகிறார், ஆங்கிலத்தில் சரளமாக பேசுகிறார். அப்படின்னா அதுக்கு காரணம் எப்படின்னா அது ஏற்கனவே நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மைக்கை பார்த்தா ஓடக்கூடிய ஆள், ஆனா டிசையர் இருக்கும். மைக், ஆஹா எப்படியாவது இந்த மைக்கை பார்த்தா இதுல பேசிடணும் 4 பேர், ஆனா உள்ள படபடப்பு இருக்கும். அப்போ நான் மறுபடியும் எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த லைவ் எக்ஸாம்பிள் ஒரு விஷயத்த நான் ரொம்ப இந்த தளத்துல இந்த ஒரு வாரமா நான் அப்சர்வ் பண்றதுல பார்க்கணும். யாருமே அவுட் சைடு அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து எந்த எக்ஸாம்பிளுக்கு தட் இஸ் த பெஸ்ட் திங் நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா காந்திஜி இப்படி செஞ்சாரு, நேருஜி இப்படி செஞ்சாரு, பாருங்க விவேகானந்தர் இப்படி பண்ணியிருக்கிறாருன்னு அவங்களுடைய லைஃப்ல இருந்து ஒரு விஷயத்தை எடுத்து கொடுக்காம நம்மளுடைய லைஃப்ல இருந்து, நான் கூட எங்களுடைய பசங்க கூட பேசும்போது எப்பவுமே நான் வெளியிலேருந்து ஒரு விஷயத்தை கோட் பண்றதே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில நடந்த விஷயங்களை சொல்லும்போது they will be able to connect, relate easily. அந்த மாதிரி இருக்கும்போது இப்போ இந்த தி பெஸ்ட் குவாலிட்டி என்ன என்கிட்ட ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க. என்னுடைய ஸ்ட்ரென்த் என்ன, என்னுடைய வீக்னஸஸ் என்ன, என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன, என்னுடைய த்ரெட்ஸ் என்ன அப்படின்னு ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் பண்ணுங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய தி பெஸ்ட் குவாலிட்டியை அன்அர்த் பண்ணுங்க. உள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் எங்கேயாவது ஒரு ஓரத்துல நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க இது என்னால முடியாதுன்னு, ஆனா உங்களுக்குள்ள ஒரு டிசையர் இருக்கும், இது இப்படி இருந்தா நல்லா இருக்கும், என்னால இது முடியும், ஆனா வேற ஏதோ உங்களை தடுத்துக்கிட்டே வருது. அதை அன்அர்த் பண்ணுங்க. அதை உங்களுடைய ரெசல்யூஷனா எடுத்து let that be your resolution for 2024. அது ரொம்ப ஈஸியா நம்மளால அச்சீவ் பண்ணும். அந்த ரெசல்யூஷனை வேற எங்கேயாவது போய் வேற ஏதோ ரெசல்யூஷன் எடுக்கிறத விட நமக்குள்ள ஒளிந்திருக்கக்கூடிய அந்த குவாலிட்டி என்ன, கடவுள் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பெஸ்ட் குவாலிட்டி என்ன அப்படின்னு யூ ஆஸ்க் யுவர் செல்ஃப். உங்களை நீங்க கேளுங்க. கோ டீப் இன்டு யுவர் செல்ஃப். அந்த வெளியெடுங்க, அந்த முத்தை வெளியெடுங்க. அந்த ரெசல்யூஷனை மேலும் மேலும் மெருகேற்றுங்க. You will be the best person, you will be the happiest person, you will be you will lead a wonderful life. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருக்கு. எதை நம்ம என்ஜாய் பண்றோமோ அதை நம்ம செஞ்சா, எது செஞ்சா நம்மளுக்கு அலுப்பு ஏற்படுதலையோ அதை செஞ்சா, நம்ம வாழ்ற வரைக்கும் நாம செய்யக்கூடிய வேலையில நாம சந்தோஷமாக இருக்கலாம் என்று கூறிக்கொண்டு ஒரு 5 நிமிஷம் அதிகமாக எடுத்துக்கிட்டேன்னு நினைக்கிறேன். சாரி அதற்காக.
நான் சொல்ல வந்தது வந்து முழுமையாக சொல்ல வேண்டும் என்பதற்காக ஜேசிஐல நம்ம சொல்லியிருக்கிறாங்க 30 மினிட்ஸ்ல முடிக்கணும்னா 29th மினிட் யூ ஹேவ் டு வைண்ட் அப்னு சொல்லுவாங்க. பட் சாரி, நான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஆனால் அது த ரெசல்யூஷன் ஆஃப் 2024, தி ரெசல்யூஷன் 2024 as far as I am concerned is to unearth your own talent that is hidden in yourself. Find out, go deep into yourself, ask yourself who you are. அதை எடுங்க. அதை ஒரு ரெசல்யூஷனாக எடுத்துட்டு நீங்க பண்ணீங்கன்னா, நாம செஞ்சோம்னா we will be the most successful person என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்பை வழங்கிய இந்த நற்புலரி இயக்கத்திற்கு என்னுடைய நன்றிகளை சமர்ப்பிக்கிறேன். தேங்க்யூ சார். மிக்க நன்றி நண்பர் ஆனந்தன் அவர்களே. தேங்க்யூ. மிக நீண்ட இடைவெளிக்கு பின், சற்று ஏறக்குறைய 10 ஆண்டுகளுக்கு பின் உங்களை அழைத்து ஒரு நிகழ்ச்சியை செய்ய அழைத்தவுடன் வந்து மனமுவந்து வந்து கலந்து கொண்டு சிறப்பாக நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறீர்கள். நம்மில் பயிற்சி எடுத்த நீங்கள், நான், பிருத்திவிராஜன், திருநாவுக்கரசு இங்கே இணைந்திருக்கின்றோம். இந்த ஆண்டின் என்னுடைய உறுதிப்பாடாக நம்முடைய JDWS நண்பர்கள் அனைவரையும் இந்த தளத்தில் அழைத்து வந்து பேச வைக்க வேண்டும் என்பது என்னுடைய லட்சியம். அதை நான் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டு சென்றிருக்கிறேன் என்ற பெருமிதத்தோடு இந்த தளத்தில் நீங்கள் வந்து இந்த இணைந்து மிகுந்த மகிழ்ச்சி. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ஆனந்தன் சார் வந்திருக்காரு. மார்கழி மாதத்தை விட கடும் குளிர் 10 மாதத்தில் தான் இருக்கும், மாசி வரும் வரை. அவர் உதகமண்டலத்திலிருந்து இணைந்திருக்கார், கோத்தகிரியிலிருந்து. கடும் குளிர், அதிகாலை எழுவது என்பது மிகவும் ஒரு சிரமமான சூழ்நிலையிலும் கூட மிக அதிகாலையில் எழுந்து இன்னும் 7 மணிக்கு அவர் பஸ்ஸை பிடித்தால்தான் அவருடைய மலை கிராமத்தை நோக்கி போக முடியும். பனிமூட்டம் நிறைந்த அந்த நீலகிரி மலையின் கடுங்குளிருக்கு இடையே நம்மிடம் வந்து இந்த பயிற்சியை வழங்கியிருக்கின்றார். அவரை இந்த நேரத்தில் பாராட்டி அவருக்கு உற்சாகப்படுத்தும் விதமாக பின்னூட்டத்தை வழங்க விரும்புபவர்கள் வழங்கலாம். முதலாவதாக பிருத்திவிராஜன் கணேசன் அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். ஆனந்தன் அப்படிங்கிற ஒரு சிங்கம், ஒரு சிங்கத்தோட கர்ஜனையை நம்ம கேட்டோம். ரொம்ப அருமையா இருக்கு. வாய்ஸ் பிரேக் ஆகுது சார், வாய்ஸ் பிரேக் ஆகுது. உங்க வாய்ஸ் அதாவது ஒரு வாய்ஸ் கிளியரா இருக்கு சார்? இப்ப கிளியரா இருக்கா? வாய்ஸ் வந்து கொஞ்சம் சிக்னல் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துருங்க, இல்ல உங்க வீடியோவை கட் பண்ணிடுங்க, வாய்ஸ் நல்லா வரும். எஸ் 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 சார். விவேகானந்தர், ஆல் பவர் இஸ் வித் இன் யூ, யூ கேன் டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லக்கூடிய விவேகானந்தருடைய கோட்க்கு ஈக்குவலா அவர் ஆனந்தனுடைய ஸ்பீச் இருந்தது. ஸோ நம்ம இது அந்த நம்மளுடைய ரெசல்யூஷன் அப்படிங்கிறது நம்மளுடைய திறமையை உணர்ந்தோம் அப்படின்னா அந்த ரெசல்யூஷனோட பவரே வேற. ஸோ நம்ம திறமையை வந்து உணர முடியல அப்படிங்கிற போது நம்ம அந்த எந்த ரெசல்யூஷன் நம்ம எடுத்தாலும் அது வந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்காது, அதோட பலன் இருக்காது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையா அவர் சொன்ன மாதிரி வந்து பெரிய பெரிய எக்ஸாம்பிள்ஸ் வெளில இருந்து கொண்டு வராம தன்னுடைய லைஃப்ல இருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸ், நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து கொண்டாந்து கொடுக்கும் போது நான் வந்து ஆனந்தனுடைய ஸ்பீச்ல ஒரு இண்டிவிஜுவல் நான் என்ன பார்த்தேன், நான் அந்த இடத்துல ஒரு 4 பேரை பார்த்தா பயந்து ஓடக்கூடிய கேரக்டர் அப்படிங்கிற சொல்லும்போது அந்த எல்லாருமே கிட்டத்தட்ட நம்ம எல்லா தலைவர்களும் அப்படிதான் ஆரம்பத்துல இருந்திருப்போம். அப்புறம் ஒரு 1000 பேர் 2000 பேர் ஸ்டேஜ்ல ஒன்னா வச்சு நம்ம மைக்ல பேசுற அளவுக்கு வந்திருக்கோங்கிறது அந்த செகண்ட் நினைச்சு பார்க்கும்போது நம்மளே அப்படி பங்க் ஆயிருப்போம். ஸோ 4 பேரை பார்த்து பயந்து போகணும், இன்னைக்கு 2000 பேருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம், 1000 பேருக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அது எல்லாருடைய அனுபவத்தையும் அந்த கண்ணுக்கு முன்னாடி கொண்டாந்து நிப்பாட்டினாரு ஆனந்தன் அப்படிங்கிற சிங்கம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் புலப்படுது. ரொம்ப சந்தோஷம் ஆனந்தன் கூட இணைந்ததுல. சொன்ன மாதிரி உங்க கூட இணைஞ்சதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இத்தனை நாளா இதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் தான், வேற ஒண்ணும் இல்ல. தேங்க்யூ தேங்க்யூ. கண்டிப்பா லக்ஷ்மி சொல்றது மாதிரி கொடைக்கானல் ஊட்டியில வந்து ஹில் ஸ்டேஷன்ல உட்காந்துட்டு காலையில 5 மணிக்கு ப்ரோக்ராம் பண்றது, 5:30 மணிக்கு ப்ரோக்ராம் பண்றதுங்கிறது சான்ஸ்லெஸ். அது நானும் பாத்திருக்கேன் நானு. அதனாலதான் அது ஒரு ரொம்ப 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 விஷயம், அது ரொம்பதான விஷயம், அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கிடையாது. உண்மைதான். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும்போது இல்ல நீங்க எப்ப வேணாலும் 1 மணிக்கு கூட எந்திரிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எங்க இருந்தாலும் இமயமலையிலே இருந்தாலும் கூட. கண்டிப்பா இவ்வளவு விடயங்களையும் தாண்டி வந்து நம்ம பண்றது அப்படிங்கிறது அதுக்கே ஒரு தனி வில் பவர் வேணும். அதுக்கே அந்த சிங்கத்துக்கு வந்து பவர்னா அதிகமா வேணும். வாழ்த்துக்கள் சிங்கம், வாழ்க்கையில அடுத்தடுத்த லெவல் போறதுக்கான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. நன்றி நண்பர் பிருத்திவிராஜன் அவர்களே. அடுத்ததாக JCI காரைக்கால் இயக்கத்தின் இமீடியட் பாஸ்ட் பிரசிடென்ட் ஜாக்குலின் வேல் அவர்கள் தனது
பின்னூட்டத்தை வழங்குவார்கள். ஹலோ, அனைவருக்கும் நற்புலரி காலை வணக்கம். இன்னைக்கு சார் எடுத்த ட்ரைனிங் வந்து என்னை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருந்தது. நானும் அப்படிதான் அமைதியா இருப்பேன், யார்ட்டையும் பேச மாட்டேன். என்னோட பட்ட பேரே வந்து ஊமை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்ப மத்த இடத்துல வந்து நான் வந்து நம்ம பேச தெரியாதுன்னு தான் நானும் அமைதியா தான் இருந்தேன். ஒரு காலகட்டத்துல நம்ம பேசினாதான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் அப்படின்னு உணர்ந்த பிறகுதான் நான் வந்து பேச ஆரம்பிச்சேன். இன்னைக்கு நானும் வந்து ஸ்பீச் கிராஃப்ட் முடிச்சு ஒரு ட்ரைனரா மாறிட்டு இருக்கேன். அப்படிங்கிறதுக்கு அது என்னோட அந்த சிங்கம் அது கத்துன மாதிரி நம்மளும் நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்த பிறகுதான் நான் என்னோட அடுத்த ஸ்டேஜுக்கு நான் வந்திருந்தேன். சார் பேசும்போது அப்படியே என்னை திரும்பி பார்க்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். கதையெல்லாம் அழகா சொல்லி நம்மள புரிய வச்சு சார் இன்னைக்கு ட்ரைனிங் எடுத்தாங்க. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேம். மிக்க நன்றி ஜாக்லின் மேடம். அடுத்ததாக ஆசிரியை நித்யா தேவி அவர்கள் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். உற்சாகமான நற்புலை வணக்கம். இன்னைக்கு வந்து அழகான ஒரு செஷன் கவனிச்ச ஒரு திருப்தி இருக்குது. நம்மளே இன்ட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்டாங்க, கதைகள் சொன்னாங்க. ஒரு ட்ரைனருடைய ஒரு விஷயம் கதை சொல்லி அவங்களுடைய எதிர்ப்பா இருக்கவங்கள ஆர்வப்படுத்துறது, அவங்கள வந்து பங்கெடுக்க வைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் இருந்தது. நிஜமா வந்து சை அப்படின்றது இன்னைக்கு ஸ்கை அப்படின்ற ஒரு டைட்டிலா மாறி இருக்குன்னு சொல்லலாம். அன்னைக்கு நான் வெக்கப்பட்டுட்டு ஓடுனேன், இன்னைக்கு நான் வானத்தை வசப்படுத்துறேன் அப்படின்ற அந்த விஷயம் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 விடயங்கள் வந்து ரொம்ப வேற மாதிரி இருந்தது. திங்கிங்ல வேற மாதிரி இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து வாய்ப்பை வந்து தேடி போகணும். என்னால முடியாதுப்பா, வாய்ப்பு என்ன தேடி வரட்டும்யா, அப்பதான் என் வாய்க்கு பூவா இருக்கும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. அடுத்து 2வது விஷயம் வந்து, எனக்கு பிடிச்சத நான் செய்யும் பொழுது நான் எப்பயுமே அன்றளந்த மலர் போல இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப சூப்பரா இருந்தது. நிஜமாவே நான் நேத்து காலையில ஒரு 6 மணிக்கு என்னுடைய முகம் மலர்ந்தா, அன்று சூரியன் மறைந்தாலும் கூட என்னுடைய முகம் மலர்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது என்றால் என்னுடைய அகம் சார்ந்த அந்த வேலைகளை செய்யும் பொழுது. அப்ப அகப்பயணம் முகப்பயணத்துல வந்து வருது போது சூப்பரா இருந்தது. அந்த 2 விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன விஷயத்துல இருந்து மென்மேலும் வளர வேண்டும். அதாவது டிடி அப்படின்னு சொன்னோமா, எனக்கு ஒரு நினைவுக்கு வந்தது. நமக்கு ஏதாவது அடிபட்டுச்சு, பீங்கா குத்துச்சுன்னா டிடி போடுவாங்க. அந்த இன்ஜெக்ஷன் அது என்னன்னு எனக்கு தெரியாது. அது இந்த டீ தான் நினைக்கிறேன், டிடி. அந்த மாதிரி ஒரு, ஏன்னா அது நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது. இன்ஸ்பெக்ஷன் வந்தா கூட நம்ம ஆண்டாய்வுல கூட நம்ம அழகா சொல்ல வேண்டும் அப்படின்றது ஆசிரியருடைய வழிகாட்டுதலா சொன்னாரு. ஆசிரியர் வந்து உட்கார்ந்துருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, தவறு. அவருக்குள்ள இருந்த அத்துணை ஆசிரியர்களும் வந்து அமர்ந்திருப்பதை நான் இங்கு காண்கின்றேன். நானும் ஒரு ஆசிரியர் என்பதன் அகமகிழ்ச்சியுடன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து இடம் சார்கின்றேன். இந்த 2 விடயங்களை நான் என்னுடைய மாணவர்களுக்கும் கொண்டு செல்வேன். நன்றி, வணக்கம் வாய்ப்பிற்கு. சார் தேங்க்யூ மேம். ஸ்போக் லைக் a true teacher. ஒரு டீச்சருடைய இதை பார்க்க முடியுது. தேங்க்யூ. நன்றி இந்தியா தேவி ஆசிரியர் அவர்களே. உங்கள் பேச்சு புயல் என்ற பட்டத்தை இளம் வயதிலே பெற்றவர்கள். இருந்தாலும் எப்பயுமே அதிகம் பேசுறவங்க ஒண்ணு ஆங்கில ஆசிரியரா இருப்பாங்க, இல்ல தமிழ் ஆசிரியரா இருப்பாங்க. கொஞ்சம் வித்தியாசமா நீங்க மேத்தமெட்டிக்ஸ் டீச்சரா இருக்கீங்க. இதுதான் இங்க வித்தியாசம். நல்லதொரு பின்னூட்டத்தை வழங்கிய தங்களுக்கு நன்றி. அடுத்ததாக சிவகனி மேடம் தங்களுடைய பின்னூட்டத்தை வழங்குவதை கேட்டுக்கொள்கிறேன். சார், அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு செஷன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சார். ஆடும் சிங்கம் அந்த கதையை வச்சு நீங்க நம்மளுக்குள்ள இருக்கிற திறமைகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது உன்னுள் உன்னை தேடுவதுதான் மகத்தான வெற்றி. நம்முள்ளே திறமை இருந்தால் வாய்ப்பு தானே தேடி வரும். நம்மை மெருகேற்றிக் கொள்ள நம்மில் தேடுவது ஒரு பெரிய புதையல் தான். அந்த புதையலை தேடுவோம் ஒவ்வொரு நாளும், மனம் என்னும் சிந்தைக்குள் முடியும் என்ற இலக்கை நோக்கி. உங்களுடைய கதை மூலமா வந்து எங்களுக்குள்ள இருக்கிற திறமையை வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை பாசிட்டிவான ஒரு பேச்சா இருந்து நல்லா இருந்துச்சுங்க சார். நன்றி சார். மென்மேலும் வளர வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றி சிவகனி மேடம். திருநாவுக்கரசன், நீங்க உங்க பின்னூட்டத்தை வழங்குறீங்களா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. வணக்கம் ஆனந்தன் சார். சார் இல்ல, எப்பயுமே ஹேண்ட் ரைஸ் பண்ணுவாங்க, நீங்க எதுவுமே பண்ணல. எனக்கு ஒரு டவுட். இல்ல நீங்க தான் முன்னாடியே சொல்லிட்டீங்கல்ல, நம்ம எல்லாம் மறுபடியும் 10 வருஷம் கழிச்சு இணைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு. இந்த சந்தோஷத்துல பேசாம இருக்க முடியுமா? உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷம். லட்சுமி நாராயணன் சார் சொன்ன மாதிரி 10 வருடங்கள் கழித்து உங்க பேச்சை கேட்டது மிக்க மகிழ்ச்சி. அழகா வந்து ஆடு கதையோட ஆரம்பிச்சு நல்ல ஒரு ஸ்வாட் அனாலிசிஸ் கொடுத்து எங்களோட ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி தட்டி பிடிங்க, த்ரெட்ஸ் எல்லாம் ஓரம் கட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உண்மையிலேயே இந்த தளத்துக்கு உங்களை வரவேற்று மேலும் உங்களோட இந்த
பயிற்சி இந்த தளத்துக்கு தேவைப்படுது. நல்லபடியா கொடுத்து வளர வாழ்த்துக்கள். நன்றி சார் ஆனந்தன் சார். தேங்க்யூ தேங்க்யூ பத்மநாபன். அது மண்டல பயிற்சியாளர் பட்டறையில வந்து நீங்க 2 பேரும் தான் ஜோடி போட்டு சுத்திட்டு இருப்பீங்க எல்லா இடத்துலயும். ஆமா. உங்களை மீண்டும் இணைத்ததுல எனக்கு ஒரு மிக சிறந்த பெருமை. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நன்றி சார். அடுத்ததாக திருப்பூரிலிருந்து தாமோதரன் சார் தனது பின்னூட்டத்தை வழங்குவார்கள். நற்புலரி காலை வணக்கம். இன்று ஒரு சிறந்த செஷன், சிறந்த ஆசிரியரை வைத்து இன்று செஷன் எடுத்திருப்பது நற்புலரிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறந்த நண்பர்கள் இன்று ஒன்றாக சேர்ந்திருக்கின்றார்கள், அது பாராட்டக்கூடியது. ஒரு சிங்கமாக இருந்தாலும் குட்டியாக இருந்து அது எதுவுடன் சேர்ந்திருக்கின்றதோ அதனுடைய பழக்க வழக்கங்கள் தான் அதுக்கு இருக்கும். ஆனால் அது வளர்ந்து விட்டால் தான் யார் என்று உணர்ந்த பின்பு அதனுடைய ஆளுமை அந்த இடத்தில் காண்பித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு உணர்வு அதற்கு உண்டாயிற்று. அதே போல நண்பர்கள் ஒன்றாக சேர்ந்தாலே அவங்களுடைய ஒரு வெற்றி, அந்த இடத்தில் ஒரு வெற்றி நிலைநாட்ட முடியும். அதே போல லட்சுமி நாராயணன் சார் இன்று அவர்களுடைய நண்பர்களை இன்று அறிமுகம் செய்ததற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நற்புலரி இதை போன்ற ஒரு தளத்தில் எல்லோரையும் இணைத்து அழகு பார்ப்பது பாராட்டக்கூடியது. இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த லட்சுமி நாராயணன் சார் அவர்களுக்கும், சுமதி மேடம் அவர்களுக்கும், குமரேசன் சார் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி சார். முதலாவதாக ஆனந்தன் சார் இன்னைக்கு தாமோதரன் சாருக்கு நன்றி தெரிவிக்கணும். ஆக்சுவலா இன்னைக்கு செஷன் அவர் தான் எடுக்கிறதா இருந்தாரு. சரிங்க. அவர் வந்து லைன்ஸ் கிளப் ஒரு சேர்பர்சன், அவர் டிஸ்ட்ரிக்ட் சேர்பர்சனா இருக்கார் லைன்ஸ் கிளப்ல. திருப்பூர், ஒரு செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரை சேர்ந்தவர். இன்னைக்கு அவருக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் இருந்ததுனால வேணாம் சார், அப்புறம் நம்ம இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலான்ட்டு தான் அந்த டேட்டா வாங்கி உங்களுக்கு கொடுத்தோம். அந்த வகையில அவருக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி அந்த தலைவணங்கி செலுத்துகிறேன். அவர் ஒரு 73 வயது இளைஞர், அதான் அதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி. பட் அவர் அடிப்படையில் பயிற்சியாளர் அல்ல, இருந்தாலும் தான் ஆர்வத்தின் காரணமாக பயிற்சி எடுக்க முன் வந்தார். அதுதான் தொடர்ந்து நம்முடைய தளத்தில் வந்து பட்டிமன்ற பேச்சாளராகவும் சில பயிற்சிகளை வழங்கக்கூடியவராக இருந்து வருகிறார். அவரை நாம் இந்த நேரத்தில் பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக நித்யா தேவி மேடம் ஏதோ ஹேண்ட் பண்ணிருக்காங்க, அவங்க கருத்துக்களை வழங்கலாம். விடுபட்டுருச்சு. ஒன்னும் இல்ல, பட்டர்ஃப்ளை கதை சொன்னீங்க. ஒரு ஆர்டினரி அப்படின்ற மாதிரி நான் கேரக்டர் ஃபோன் பண்ணிக்கிறேன். ஆர்டினரி அப்படின்றது இன்னைக்கு எக்ஸ்ட்ரா ஆர்டினரியா இருக்கு அப்படின்றத சொல்லணும்ன்ற ஒரு விஷயம். நன்றி. நன்றி நித்யா தேவி மேடம். மற்றும் ஒரு முறை நன்றி, அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, தங்களுடைய வேலை பொழிவின் காரணமாக இருந்தாலும் கூட தங்களுடைய ஆர்வத்தை வெளிப்படுத்தும் விதமாக சொல்லுங்க. சொல்லுங்க. சின்ன ப்ரிவிலேஜ் ஒன்றும் இல்லை. நீங்க பின்னூட்டம் வழங்குற மாதிரி, ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி நானும் வந்து ஒரு ஃபீட்பேக் கொடுக்கணும் டெய்லி. இப்போ ஒரு வாரமா உங்களுடைய செஷன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா வந்து என்ன அப்படின்னா, ஒரு அந்த பின்னூட்டம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைக்கிறது இல்லைங்க. என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு 6:05 நான் இங்க வெளியே கிளம்புனாதான் நான் என்னுடைய பேருந்தை பிடித்துக்கொண்டு என்னுடைய பள்ளிக்கு நான் சரியாக ஒரு 7:30 மணிக்கு போய் சேர முடியும். அப்போ இந்த ஒரு 10-15 மினிட்ஸுங்கிறது கூட எனக்கு ரொம்ப இதானது. அண்ட் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் whenever I have holidays பார்க்கும்போது ஷியோர் நானும் உங்களுடைய இந்த பின்னூட்டத்தில் இணைந்து கொள்வேன் என்று இந்த இடத்துல நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி ஆனந்தன் சார், உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தியதுக்கு நன்றி. இப்போ உங்களுடைய கடமை உணர்வை வெளிப்படுத்தி அதுக்கு நேரம் கொடுக்க முக்கியத்துவம் அடிபிடி என்று அடித்து பிடித்து ஓடி பஸ்ஸை பிடித்து எப்படியாவது உங்களுடைய அந்த தலைமை ஆசிரியர் பொறுப்பை மிக சிறப்பாக செய்து வருகிறீர்கள். இதில் கூடுதல் சிறப்பு என்னவென்றால், கடந்த 10 வருடன்றாக 100% 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அளித்து வருவதில் தங்களுடைய பங்களிப்பு மிகவும் போற்றத்தக்கது. அதை தொடர்ந்து செய்து வருவதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வணக்கம் நண்பர்களே. ஒரு சிறந்த ஒரு ஆளுமையுடன் நாம் இன்று பயிற்சி வகுப்பை சிறப்பாக நடத்தி முடித்திருக்கின்றோம். அவர் வழங்கிய அந்த பயிற்சியானது ரிசொல்யூஷன் 2024 சில, அதாவது ஆட்டுக்குட்டியும் சிங்கமும் கதையை வழங்கி நம்முள் உள்ள விஷயங்களை நாம் தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதை எடுத்து உணர்ந்து பார்க்கும்போது ஒரு நல்லதொரு தீர்மானத்தை எடுத்து வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தி செல்லலாம் என்ற ஒரு சிறந்த கருத்தை இன்று அவர் நமக்கு தெரிவித்திருக்கின்றார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக் கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி.
மீண்டும் ஒரு நல்லதொரு ஆளுமையுடன் நாளை நாம் இந்த தளத்தில் இணைவோம் 5:27 என்று கூறி நிகழ்ச்சியை நான் இத்துடன் இறுதி செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. ஹாப்பி மார்னிங்.